ஏமா எதுக்குமா இதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க? நான் நேரத்துக்கு சாப்பிடுறேம்மா. நீங்க சாப்பிடாததுனால பிபி ஏறி போயிருக்கு. சாப்பிடுங்க அங்கிள். 3 நேரமும் நானே வந்து உங்களுக்கு டேப்லெட்ஸ் கொடுக்குறேன். நானும் இதை வீட்டில் தான் இருக்கிறேன். நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்க சொல்ல இந்த மாத்திரை கொடுக்குறது என்னால் முடியாதா? என்ன பார்க்குறீங்க? இதெல்லாம் ரொம்ப ஓவராகுது ஓனர். என்ன ஓவரு? சில நேரத்துல கேரட்ல இருப்ப, வேலை ஓவரா இருக்கும். மறந்துட கூடாதுல்ல. பாவம், அவர் ஃபேமிலி கூட இருந்தாலும் பரவாயில்ல. ஒத்த மனுஷன் தனியா நம்மள நம்பிதானே வந்திருக்காரு. நாம தானே அவரை நல்லா பாத்துக்கணும். அவருக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு நம்மள தவிர இங்க வேற யார் இருக்கா? மூணு வேளைக்கு சாப்பாடு, தங்கறதுக்கு நல்ல இடம், அதுக்கப்புறம் நீ இருக்க. தோ பெத்த பிள்ளை மாதிரி சத்தியா இருக்கா. ஐயோ, பாசம் பீரின்னு வருது. என்னையா இந்த ஓவனி டாப்ல உட்கார வச்ச மாதிரி பேசினுக்கிற? என்னையா ஃபீலிங்ஸா? போதியா? அப்படிலாம் இல்லையே. டேய், இதுக்கு மேல எனக்கு என்னடா வேணும்? நாளைக்கே எனக்கு ஏதாவது ஒண்ணுனா நீங்க எல்லாரும் என்ன எடுத்து போட்டுற மாட்டீங்களான்னு? யோ யோ, வயசானாலே இப்படித்தான். என்னையா பேசினுக்கிற? வாய கைவியா? இல்லடா, எல்லாருக்கும் ஒரு நாள் முடிவுங்கிறது வரதானே செய்யும். முடிவு அதுக்காக தான் அப்படி சொன்னேன். வரும் வரும், வருஷம்லாம் பார்த்துக்கலாம். உனக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு முடியவே வராது. நீ இன்னும் 100,000 வருஷம் இருப்பியா? ஆமா மாதிரி சிரிப்பை பத்தியா அதுக்கு? அங்கிள், இப்படியெல்லாம் பேசாதீங்க. மனசை சந்தோஷமா வச்சுக்கோங்க. எதுக்குமே கவலைப்படாதீங்க. நீங்க சரியானதான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும். பெருசு, ஐயோ வாயில பெருசுனே வருது. பெருசுன்னு கூப்பிடக்கூடாது. பையன் வேற சொல்லிட்டியா? இந்த பாரு, இனிமே கேரேஜ் போங்க வேலைகள்னு வந்தேன்னு வச்சுக்குவேன். அப்புறம் அவள் தான் வேற மாதிரி சீன் ஆயிடும். ஏய், என்னடா போட்டு பார்த்தது இல்லையா நீ? வாங்க மேடம், வாங்க வாங்க. நீங்க வெற்றி சார் ஒய்ஃப் தானே? ஆமா. என்ன மேடம், என்ன விஷயம்? சார், சிலிண்டர் புக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் டெலிவரி ஆகல. ஏரியா முழுக்க கட்டுப்பாடுன்னு சொல்றாங்க. என்னாச்சு, ஸ்டாக் இல்லையா? என்ன மேடம், இன்னும் சிலிண்டர் வரலையா? ஆமாங்க. நீங்க வீட்டுக்கு போங்க மேடம், சிலிண்டர் வந்துரும். இல்லண்ணே, எங்க வீட்டுக்கு கிடையாது, அம்மா வீட்டுக்கு வேணும். நம்ம வீட்டுக்கு இல்லாத சிலிண்டரா? அட்ரஸ் சொல்லுங்க, 2 சிலிண்டர் அனுப்புறோம் நாங்க. 2 சிலிண்டரா? ஏன்னா ஏரியா ஃபுல்லா சிலிண்டருக்காக அலையறாங்க. தெரு தெருவா எல்லாரும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. பிளாக்ல 1000 ரூபாய்க்கு விற்கிற சிலிண்டர் 5000 10,000ன்னு விற்கிறாங்க. நான் ஒரு சிலிண்டர் தானே கேட்டேன், நீங்க 2 அனுப்புறேன்னு சொல்றீங்க. இத பாருங்கண்ணே, இந்த பிரச்சனை என்னோடது மட்டும் இல்லை, என்னை சுத்தி இருக்கிற மக்களுக்கும் தான். ஏன் என் வீட்டுல அடுப்பெரிஞ்சா போதுமா? சுத்தி இருக்கிறவங்களுக்கு தேவையில்லையா? என்னன்னு என்ன நடக்குது? இப்ப ஸ்டாக் இல்ல, சிலிண்டர் கொஞ்சம் டிமாண்டா இருக்கு. நம்ம ஏரியாவுக்கு டெலிவரி பண்ண ஒரு லோடு வந்துச்சு, ஆனா இப்ப அது வேற இடத்துக்கு போயிருச்சு. வேற இடம்னா எந்த இடத்துக்கு போச்சு? அதெல்லாம் பெரிய இடத்து சமாச்சாரம், அது உங்களுக்கு வேணாம் மேடம். அண்ணே சொல்லுங்க, வேற இடம்னா எந்த இடம்? நீங்க எதுவா இருந்தாலும் ஐயா கிட்ட போய் கேளுங்க, ஐயாவுக்கு தான் தெரியும். 10 ரூபாய்க்கு விற்கிற ஒரு பொருளை 15 ரூபாய்க்கு வித்தா அதை அவங்க எப்படி வாங்குவாங்க மாமா? ஏழைப்பட்டவங்க வாழவே கூடாதா மாமா? நிறுத்துமா, என்னமோ கேஸ் தட்டுப்பாடுக்கு நான் தான் காரணங்கிற மாதிரி என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க. மாமா, அங்க இருக்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற ஏஜென்சி. அங்க இருந்து பாமர மக்களுக்கு சிலிண்டர் போகாம அதிக பணம் கொடுக்கிற விஐபிஸ்க்கும் ஹோட்டல்ஸ்க்கும் போயிட்டு இருக்கு. அத நீங்க தானே கேள்வி கேட்கணும். நிறுத்துமா, என்னைக்கு நான் மந்திரியா பதவி ஏத்தனும் அன்னைக்கே அந்த பொறுப்புல இருந்தெல்லாம் நான் விலகிட்டேன். எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. சரி, நீங்க விலகி இருக்கலாம், ஆனா உங்க ஏரியால இப்படி ஒரு தப்பு நடக்கும்போது உங்களுக்கு தானே கெட்ட பேர் வரும். தயவு செஞ்சு ஏஜென்சிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சிலிண்டர் எல்லாத்தையும் கொண்டு வந்து மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லுங்க. மாமா, இதை நீங்க செஞ்சீங்கன்னா அரசியல்ல உங்களோட பேரும் இமேஜும் இன்னும் பெருசாகும். இப்படியே கண்டும் காணாம இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க தான் வருத்தப்படுவீங்க மாமா. ஏங்க, துளசி சொல்றதும் சரிதானுங்க. என்கிட்டயே 2-3 பேர் கால் பண்ணி கேட்டாங்க. இதெல்லாம் வளர விடக்கூடாதுங்க. அதெல்லாம் நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஆனா உங்க பேரை சொல்லி யாரோ தப்பு செய்யறாங்கல்ல, அத நீங்க தட்டி கேட்கலாம்ல.
ஏண்டா கதிரு, வெளியில இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் நீ பார்க்க மாட்டியா? இல்லப்பா, அது என்னங்கறத நான் பார்க்கறேன்ப்பா. இங்க பாருமா, வெளியில கேஸ் பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு நான் தான் காரணங்கிறது எனக்கு தெரியாது. ஏண்டா கதிர், இதெல்லாம் நீ பார்க்க மாட்டியா? சரி, உனக்கு கட்சி வேலை நிறைய இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இதையும் நீ தானடா பார்க்கணும். இந்த பாரு, நம்ம கூடவே இருந்து நமக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவனை புடிச்சு உள்ள போடு. சரிங்கப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா. நான் பாத்துக்கிறேம்மா. என்னையா என்ன நடக்குதாங்க? மேடம், நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பதுக்கி வச்சாச்சு. பிளாக்ல வித்ததுல எங்களுக்கு கோடி கோடியா லாபம் மேடம். அதே ஃபாலோ பண்ணுங்க. இங்க பாருங்க, எங்க மாமா ஆட்களை வச்சு மிரட்டுவாரு, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. சரிங்க மேடம். இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு அந்த சிலிண்டர் பிரச்சனை பத்தி எரியணும். என் மாமனார் தொகுதியோட மக்கள் எல்லாம் கேவலமா பேசணும். இதுக்கப்புறம் ஒத்த ஓட்டு கூட அந்த ஆளுக்கு விழவே கூடாது. சிலிண்டர்ல கிடைக்கிற லாபம் மட்டும் இல்ல, மேற்கொண்டு நானும் உனக்கு தரேன். புரியுதா? புரியுது மேடம், நான் நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். மேடம், லைன்ல இருக்காங்க, கட் பண்ணுங்க. ஹலோ மேடம். சும்மா சொல்லக்கூடாதுக்கா, பெரிய ஆள் தான் நீங்க. நான் வீட்ல இருந்து போனதுக்கு அப்புறம் இந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏய் போடி. பாருங்க, உங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸை தீக்கிறதுக்காக அப்பாவி மக்களை டார்கெட் பண்ணுவீங்களா? அவங்க வயித்தறிச்சல கொட்டிக்கிறீங்களே, இதெல்லாம் கொஞ்சம் கூட பாவமா தெரியலையா உங்களுக்கு? நான் இப்ப என்ன பண்ணேன்? நான் ஒண்ணு பண்ணலையே. என்ன நீயே என் பேர்ல கதை கட்டிக்கலான்னு பாக்குறியா? அக்கா அக்கா, இப்பதான் நீங்க போன்ல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க இப்ப போன் பண்ணி உங்க ஆளை வச்சு சிலிண்டருக்கு டிமாண்ட கிரியேட் பண்ணிருக்கீங்கல்ல, அதே மாதிரி நானும் என்னோட பங்குக்கு இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே. இந்த பப்ளிக் மத்தியில இந்த விஷயத்தை பரப்பி விட்டேன்னு வைங்க, என்ன நடக்கும் தெரியுமா? அப்பாவி மக்களோட கோவத்தை நீங்க பார்த்தது கிடையாதே. நீங்க டிமாண்ட கிரியேட் பண்ணிருக்கிற இந்த சிலிண்டரை வச்சே உங்களை ஏய் பாத்துக்கலாம் போடே. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. போங்க போங்க போங்க. எத்தனை நாளைக்கு தான் உங்க ஆட்டோன்னு நானும் பாக்கிறேன்.